சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதாவது அடிப்படை கடமைகள். யாருக்காக தொகுத்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களாகிய நமக்கு தொகுத்து வழங்கப்பட்டிருக்கு. மக்கள் மீன்ஸ் என்னென்னா எல்லாருமே தான், இந்தியாவில் வசிக்கக்கூடிய அனைத்து குடிமக்களும் இதற்கு சம்பந்தப்பட்ட நபர்களாக இருக்கிறாங்க. அடிப்படை கடமைகள் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 10 அடிப்படை கடமைகள் இருந்திருக்கு. இது வந்து ரஷ்யா கான்ஸ்டிடியூஷன்லேருந்து பெறப்பட்ட ஒரு கான்செப்ட். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும்போது இந்த கான்செப்ட் இல்லை. 42nd அமெண்ட்மெண்ட் வரும்போது தான் இதை உட்புகுத்துறாங்க 51A ஆர்டிக்கல் மூலமாக. ஸோ அதற்கு பிறகு தான் நம்மளுக்கு கடமைகள் இருந்திருக்கு. அதற்கு முன்னாடி இருந்தவங்க கடமைகளோடு இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தவறான விஷயந்தான். இது வந்து பை பர்த்தில் வரக்கூடிய விஷயம். ஒரு இந்திய நேஷனை மதிக்கிறது, இந்திய நாட்டை மதிக்கிறதுன்றது பை பர்த்தில் வரக்கூடிய விஷயம் இது. அதனால் எழுதாமல் விட்டுருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு பேராகிராஃபை படிக்கும்போது பாருங்கள், இந்திய குடிமக்கள் அனைவரும் செய்ய வேண்டிய கடமைகள் மொத்தம் 10 இருந்தன. ஆனால் தற்போது அது 11ஆக உயர்த்தப்பட்டது. 1 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. இதுதான் அது. 86 அமெண்ட்மெண்ட்டில் இந்த 11வது கடமையை சேர்க்குறாங்க. என்ன கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், 1 by 1 வரும்போது நம்ம பார்த்துடலாம். சரி, மேலும் அடிப்படை கடமைகள் 42வது அமெண்ட்மெண்ட்டின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 51A. இது வரைக்கும் எழுதிட்டிங்கன்னாவே உங்களுக்கு 2 மார்க்கு கிடச்சிரும். இதை நம்ம எப்படி மிக எளிமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடு எடுத்துக்கோங்க. உங்கள் வீடு இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருப்பீங்க. அவர்களுக்கென கடமைகள் இருக்கும். தகப்பனார் பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தாவாக இருப்பார். கர்த்தாவிற்குண்டான வேலைகள், அதாவது வேலைக்கு போயிட்டு பொருளை ஈட்டி வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது அவருடைய டியூட்டியாக இருக்குது. அதே போல் அம்மா பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தையே மேனேஜ் பண்ணக்கூடிய டியூட்டி அவங்களுக்கு இருக்குது. நான் இக்காலத்தில் நான் மிடில் இருக்கிற காலத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஏன்னா இப்போ இருபாலரும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சிருக்கு. அதுவும் ஒரு வகையான டியூட்டி தானே. சரி, ஸோ வீட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. பசங்க பார்த்திங்கன்னா அந்தந்த வயசுக்கு தகுந்தா போல் அவங்க நடந்துக்கணும். சிறு வயதாக இருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கணும். படிக்கிற வயசில் நல்லா படிச்சுக்கிட்டு ஸ்கூல் கரெக்டாக போய்கிட்டு காலேஜுக்கு போய்கிட்டு இந்த மாதிரியான விவகாரங்களில் அவங்களுடைய டியூட்டிஸை கரெக்டாக செய்யணும். வேலை கிடைக்கும் பட்சத்தில் அந்த வேலையை கரெக்டாக புரிஞ்சு பிடிச்சி செஞ்சு அந்த வேலையை தக்க வைக்கிறதுக்காக பாடுபடணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த 4-5 பேருக்குள்ளே இருக்கிற டியூட்டிஸ். இந்த டியூட்டிஸ் எதனா ஒன்று பிறராக மாறுது. அப்பா வேலைக்கு போகாமல் குடிச்சிட்டு வீட்லேயே இருக்கிறாரு, அம்மா குடும்பத்தை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க, பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காம ஸ்கூலை விட்டு ஸ்கூல் போகாமல் வெளில சுற்றுதுங்க அப்படின்னா இந்த குடும்பம் ஸ்பாயில் ஆகிவிடும். அதாவது முன்னேறுவதற்குண்டான சாத்திய கூறுகளே இல்லை. அதே போலத்தான் நம்மளுடைய நாடும். நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் தங்களுடைய கடமைகளை கரெக்டாக செய்யலைன்னா அந்த நாடு முன்னேறாதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இடம் கிடையாது. நவுடேஸ் அது பார்த்திங்கன்னா ஒரு அகல பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. அதற்கு காரணம் அரசாங்கமாகவே கூட இருக்குதுன்றதை இந்த இடத்துல பகிரங்கமாக நான் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நானும் ஒரு இந்திய குடிமகன் தானே. இளம் முறையினராக இருக்கட்டும், இல்லை வயசானவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா மதுவிற்கு அடிமையாகி, அதாவது குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி குடும்பத்தை நாஸ்தி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை மட்டும் கவர்மெண்ட் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த நாடு சொர்க்க பூமியாக இருக்குன்றதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு திறமையோடு இருக்கிறாங்க. இந்தந்த ஒரு கெட்ட பழக்கங்களால் பார்த்திங்கன்னா பல கெடுதல் நடக்குது. குடும்பங்கள் ஸ்பாயில் ஆகுது. ஒரு குடும்பம் கெட்டுச்சுன்னா அந்த சொசைட்டியே கெட்டு போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவர்கள் பார்த்திங்கன்னா என்ன ரீசனுக்காக அதை இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்கன்னு தெரியல. அது தெரியும், இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு நான் பார்க்குறேன். குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு, நாட்டிற்கும் கேடு, வீட்டிற்கும் கேடுன்னு பிரிண்ட் பண்ணால் மட்டும் போதாது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண கவர்மெண்ட்டு முன் வரணும். அதை வச்சு பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிச்சு அரசாங்கத்தை நடத்துறது பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையுமே நியாயமில்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது எப்படி அவங்களால அக்ரி பண்ணிக்க முடியுது, அப்படி பண்ணிக்கிட்டு அவங்களால எப்படி ஒரு வேளை உணவை சாப்பிட முடியுதுன்னு கூட என்னால் தெரியலை. ஒரு தப்பு செய்கிற அரசாங்கத்திற்கு ஒரு கண்டனமாக இந்த வீடியோ இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். சரி,
அடிப்படை கடமைகளில் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, டியூட்டி ஒன்று, அதாவது இந்திய மக்களாகிய நாம் எல்லாரும் தான், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நீங்களா நானும் யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு உண்டான கடமைகள் இந்திய அரசியல் அமைப்பையும் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மரியாதை செலுத்த வேண்டும். டியூட்டி நம்பர் 1 இதுதான். இந்த தேசிய கீதமாக இருக்கட்டும், இந்திய கொடியாக இருக்கட்டும், தெரியாத குக்கிராமங்கள் இருக்குது, மலைவாழ் கிராமங்கள்லாம் இருக்குது. அவங்களாம் எப்படி இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே எழுந்து நிற்போம். சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல்ஸில் சொல்லி சொல்லி நம்ம வளர்ந்துட்டோம். நம்மளுக்கு அதுக்குண்டான ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஆனால் மலைவாழ் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தேசிய கீதமும் தெரியாது, தேசிய கொடியும் தெரியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கிராமத்துக்குள்ளவே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்குண்டான மிக அற்புதமான கேஸ் ஸ்டடி தான் இந்த பிஜோ இமானுவேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம டியூட்டி நம்பர் 2 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த அந்த ஒரு சில நோக்கங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதை போற்றி பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நிறைய தூண்டுகோலாக அமைஞ்சது நிறைய இருக்குது. வெள்ளையனே வெளியேறு இயக்கமாக இருக்கட்டும், உப்பு சத்தியாகிரகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா போற்றி புகழ வேண்டிய அல்லது பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பார்க்கணும். டியூட்டி 2ல் சொல்கிறாங்க. டியூட்டி 3ல் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் இறையாண்மையின் ஒற்றுமையும் ஒருமைப்பாடையும் பேணி காக்க வேண்டும். இந்தியாவிற்குன்னு இறையாண்மைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, சாவரின் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ஆக்டை கொடுக்குறாங்க மக்களுடைய உபயோகத்திற்காகனா, அந்த ஆக்டை பார்த்திங்கன்னா ஒபே பண்ணி நடக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த டியூட்டி 3ல் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணி காக்க வேண்டும். டியூட்டி நம்பர் 4ல் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பிற்கு தேவைப்படும் பொழுது நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா மிலிட்ரிக்கு சேவை செய்ய ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பல நாடுகளில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரியில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போன்ற நாடுகளில் மிலிட்ரியில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது, அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நாடு அந்த மாதிரியான கஷ்டத்திற்கு இல்லை. ஆனால் இந்த குடிப்பழக்கங்கள் போதை பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவங்க வருவாங்க. இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்காது. அவனால் ஓடவும் முடியாது, சின்ன கன்று கூட அவனால் தூக்க முடியாது. அதனால் இந்த 4வது டியூட்டிஸ் பார்த்திங்கன்னா, இந்த அரசன் நடத்துகிறவங்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்குது. இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம், தேசிய பாதுகாப்பிற்காக தேவைப்படும் போது தேசிய பணியாற்றுவதற்காக நாம் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். ரெடி, எல்லாருமே ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் அவர்களுடைய உடல் வலிமையை நீங்கள் எல்லாத்தையும் குலைச்சிட்ட பிறகு எப்படி வருவாங்க அவங்க? அதற்காக பார்த்திங்கன்னா அதற்கான ஸ்டெப்ஸை எடுக்கணும், அரசாங்கம் தான் எடுக்கணும். குடிமக்கள் பார்த்திங்கன்னா விற்கிறாங்கன்றதுக்காக குடிக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான டியூட்டிஸும் இருக்குது. அதில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. அதை திருத்த வேண்டிய கடமை பார்த்திங்கன்னா அரசாங்கத்திற்கு இருக்குது. ஒன்றும் இல்லை, அதை மட்டும் தூக்கிட்டாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நாடு சொர்க்க பூமியாக மாறும். அந்த மாதிரியான அரசாங்கத்தை எதிர்நோக்கிக்கிட்டு தான் தமிழ்நாடு காத்துக்கிட்டு இருக்குது. யார் பண்ணுவாங்கன்னு தெரியலை, பார்ப்போம். டியூட்டி நம்பர் 5 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்திய நாடு பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மொழிகளையும் பலதரப்பட்ட இனங்களையும் பலதரப்பட்ட சமயங்களையும் கொண்ட ஒரு நாடு. இதில் நான் ஜாதியை கொண்டு வரலை. சரி, இந்த மாதிரியாக இருக்கும்போது வேற்றுமையில் ஒற்றுமை காணணும், இதில் நம்மளுக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கடமையை நம்மளுக்கு இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. டியூட்டி நம்பர் 6 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான், நமது உயரிய கலாச்சாரத்தை இத்தனை இனம், இத்தனை மதம், இத்தனை இன கூட்டங்கள் இருக்கும்போது அதனுடைய கலாச்சாரங்களை பேணி காக்கணும். ஏன்னா இது அப்போ தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு கான்செப்டு செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி டியூட்டி நம்பர் 6 சொல்லுது. டியூட்டி நம்பர் 7 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள், உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காட்டில் இருக்கக்கூடிய பழங்களை பறிக்கிறதுக்கு போகிறதுக்காகவோ அல்லது தேன்களை எடுக்கிறதுக்கு போகிறதுக்காகவோ போகிறவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுவிடுவாங்க. ஆனால் மரத்தை வெட்டி விற்கிறவங்களையும் மானை சுட்டு சாப்பிட்றவங்களையும் சைலண்ட்டாக வேடிக்கை பார்ப்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம்.
எல்லாம் நடக்கிறத தான் சொல்லிட்டு இருக்கோம். இதை சொல்கிறது கூட டியூட்டியாக கூட எடுத்துக்கலாம் இல்லையா? இதில் சொல்லப்பட்ட அனைத்து விவகாரங்களும் பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்டவர்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் கிடையாது. ஆனால் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது, சட்டத்தை ஒபே பண்ணி நடக்க வேண்டிய கடமை நாட்டு மக்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்ல வர்றது தான் டியூட்டி நம்பர் 7. டியூட்டி நம்பர் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, சீர்திருத்தங்களை வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி வளர்க்க முடியும்? இருக்கிறவங்க எல்லாம் குடிகாரனாக்கி விட்டுடுவீங்க. இதில் அறிவியல் வளர்ச்சி இதெல்லாம் எப்படி வர முடியும்? வாய்ப்புகள் கம்மி. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே காரணம், அந்த போதை வஸ்துக்களை ஒழிக்கிறது மட்டும்தான். இருக்கட்டும், வேணுன்றவங்க சாப்பிட்டோம். ஏழைகளை டார்கெட் பண்ணக்கூடாது. ஏழை மக்களை டார்கெட் பண்ணக்கூடாது. பணம் இருக்கிறவங்க எப்படினாலும் சமாளிச்சுப்பாங்க. ஆனால் ஏழைகள் பார்த்திங்கன்னா குடும்பம் கெட்டு குட்டி சவராக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டியூட்டி நம்பர் 8 பார்த்திங்கன்னா வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை. அவன் என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான்னா, எத்தனை மணிக்கு ஒயின் ஷாப்பு திறப்பாங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான். அவன் எங்கேருந்து கண்டுபிடிப்பை பற்றி யோசிச்சுட்டு இருக்க போகிறான். எல்லாம் யோசனை தான், எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி வச்சாச்சே. டியூட்டி நம்பர் 9 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. வன்முறை எங்கேருந்து வருது? ஒரு மனிதன் தன்னிலையை மறக்கும் பொழுதோ அல்லது வெறுப்புணர்வு ஏற்படும் போதோ வன்முறை வருது. அதற்குண்டான பானங்களை தான் நீங்கள் கூவி கூவி விற்கிறீங்களே. வன்முறை வராமல் வேறு என்ன வரும்? முதல்ல அதை தடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். டியூட்டி நம்பர் 9, வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணுமா. முதல்ல ஒயின் ஷாப்பை மூடுங்க, இதெல்லாம் சரியாக நடக்கும். தேசத்துடைய டியூட்டி நம்பர் 10 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேசத்துடைய உயர்வுக்காக பாடுபடணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கண்டிப்பாக பாடுபட நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தை பார்த்து நான் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிடையாது, எல்லோருக்காகவும் தான் சொல்கிறேன். போதை வஸ்துக்களை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணுங்கள். ஒயின் ஷாப்பை மூடுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற இந்த டியூட்டிஸ் எல்லாமே சரியாக நடக்கும். டியூட்டி நம்பர் 11 அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் அதையே சொல்லிட்டு இருக்கேன்னா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டத்தை உருவாக்குது குடும்பத்துக்கு. குடும்பம் கெட்டு குட்டி சோறு ஆகிட்டு கண் கூட பார்த்துட்ருக்கோம். அதனால தான் மன வருத்தத்தோடு தான் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, டியூட்டி நம்பர் 11 என்னென்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட்டில் உள்ள என்ட்ரி பண்ணுறாங்க. இதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6 முதல் 14 வயதுள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அடிப்படை கல்வி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த மாதிரி 6லேருந்து 14 வயது வரைக்கும் இருக்கிற சிறு குழந்தைகள் பார்த்திங்கன்னா படிக்காமல் இருந்துச்சுன்னா அவங்களுடைய பெற்றோர்களை தண்டிக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டமும் இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஸ்கூல்ஸில் எதுவுமே சேர்க்கலாம். அதே போல் அவர்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது உயரிய ஒரு டியூட்டியாக பார்க்கப்படுது. டியூட்டி நம்பர் 11 அதாவது லேட்டாக வந்தாலும் அருமையான ஒரு டியூட்டியாக பார்க்கப்படுது. இது சரியாக அமைஞ்சால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டியூட்டி 11 எல்லா டியூட்டிகளையும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரியாக நடக்கும் பட்சத்தில். அருணா ராய் வெர்சஸ் ஸ்டேட் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மத பள்ளிகளை வேணாலும் நீங்கள் திறந்து நீங்கள் ரன் பண்ணிக்கிங்க. ஆனால் மத போதனைன்னு ஒரு நடத்தும் போது யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவர்களை உள்ளே சேர்த்துக்க வேண்டாம். அவர்கள் விருப்பமின்றி அவர்களுக்கு மத போதனையை திணிக்க வேண்டாம். அதே போல் மாணவர்களுடைய நல்ல எண்ணத்தை உயர்த்துற மாதிரியான ஒரு போதனையாக இருக்கணும். அது ஒரு அடிப்படை கடமையாக நீங்கள் நடத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு மிக தெளிவாக சொல்லுது. பிஜோ இமானுவேல் கேஸில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரைப் ஆல்ரெடி இந்த கேஸ் 2 கேஸ் ஸ்டடியுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி எழுதிக்க வேண்டியது தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப் சைல்டு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா தேசிய கீதம்னா என்னன்னு தெரியாது. அதே போல் அவர்களுடைய மொழி பாடல், அதாவது சமய பாடல் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவர்களுடைய சமய பாடலுக்கு மட்டும்தான் அவங்க எழுந்து நிற்கணும்னு அவர்களுடைய சமுதாயம் சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டிருக்க அந்த குழந்தைகள் திடீரென்று ஒரு தேசிய கீதம் ஒலிக்கும் போது அவர்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. சல்யூட் அடிக்க தெரியல, எழுந்து நிற்க தெரியல. அப்போ இது ஒரு கேஸாக மாறுது. அப்போ ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எழுந்து நின்னாவே போதும், சும்மா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
சொல்லாதீங்க, அது மரியாதை கொடுத்துருக்காங்க, அவங்க மரியாதை கொடுக்கலன்னு எந்த இடத்துலையுமே கண்டிப்பாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் ஸ்டடி. இது மிக அற்புதமான கேஸ் ஸ்டடி. இந்த கேஸ் ஸ்டடியை பேஸ் பண்ணியே கொஸ்டின்ஸ் நிறைய வரும், இதை நீங்கள் எழுதுங்க. ஸோ டியூட்டி நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நேரடியாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் இந்த பிஜோ இமானுவேல் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. மிக லென்த்தாக போகுது இந்த வீடியோ, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்க விரும்புகிறேன். நீங்கள் அடுத்தது புத்தகத்தை படித்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், நான் குழுவில் இணைச்சிட்றேன். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.